Hi friends, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோல சப்ஸ்கிரைபர் சேலஞ்ச் தான். என்னன்னா ஸ்லைம் வந்து லீஃப்ல பண்ண சொல்லியிருந்தீங்க. பவுல் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பூன் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் லீஃப் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்லைம் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த சேலஞ்ச் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி லீஃப்ல வந்து ஸ்லைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்லைம் சேலஞ்சிங் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பெரிய லீஃப் இது வந்து அரச மர இலை. ஸோ அந்த இலையை தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கழுவியாச்சு. கொஞ்சமாக தண்ணி போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஸ்லைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு க்ளூ நான் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு க்ளூ ஊற்றிக்கிறேன். நான் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இலை அப்படிங்கிறதுனால க்ளூ வந்து நல்லா நிறையவே சேர்த்து நான் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? இலை சின்னதாக எடுத்துருந்தோம்னா நம்ம கம்மியாக க்ளூ சேர்த்துருக்கணும். பட் இலை பெருசாக இருக்கனால கொஞ்சம் க்ளூ வந்து நிறைய எடுத்துகிட்டு அது கூட வந்து கலர் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் நான் வந்து க்ளூ ஊற்றிக்கிறேன். ஓகேவா? இந்த க்ளூவில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா வந்துட்டு ஸ்லைம் வர்றதுக்கு லேட் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம லீஃபில் வச்சு பண்ணுறதுனால டக்குன்னு வராது. அதனால வந்துட்டு நம்ம க்ளூவே நிறைய எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால நிறைய எடுத்து பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஆக்டிவேட்டருக்காக ஐஸ் பவுடர் எடுத்திருக்கேன். போரோப்ளஸ் ஐஸ் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பவுடரில் கண்டிப்பாக ஸ்லைம் வரும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பவுடரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து போட்டுக்கலாம். மேலே லாஸ்ட்டாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடர் போடும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்லைம் வந்து ஒரு மாதிரி நிறைய போடும்போது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அந்த திக்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு பாடி லோஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் வந்து ஒரு சிலர் சொல்லியிருந்தீங்க அந்த போரோப்ளஸ் பவுடரை வச்சுட்டு செய்கிற ஸ்லைம் வந்துட்டு ட்ரை ஆகிடுதுக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்துட்டு நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை ஆகாது. நான் நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். நான் வந்து 1 வீக் அப்புறம்லாம் கூட எடுத்து நான் பார்த்துருக்கேன் அந்த ஸ்லைமை. ஸோ அது வந்துட்டு ட்ரை ஆகாது, நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கண்டெய்னரில் போட்டு மூடி வைக்கல அப்படின்னா நமக்கு ட்ரை ஆகிடும். அப்படியே வெளியே வச்சோம்னா வந்துட்டு அந்த ஸ்லைம் வந்து டக்குன்னு ட்ரை ஆகிடும். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த போரோப்ளஸ் பவுடரில் பண்ணால் மட்டும் சொல்கிறேன். ஸோ நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கணும்னா இந்த மாதிரி பாடி லோஷன் ஆர் வந்து ஏதாவது ஆயில் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வந்துட்டு போரோப்ளஸ் பவுடரில் செய்கிற ஸ்லைமுக்கு வந்துட்டு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஸ்லைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பாடி லோஷன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லைம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னென்னா லீஃபில் வந்து கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அதனால் இது எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு ஒட்டினது எல்லாத்தையும் தனியாக அப்படியே பிரித்து நம்ம எடுத்துக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் கையில் எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டுற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஒட்ட என்ன பண்ணேன்னா கையில் எடுத்து நல்லா விளையாண்டுட்டே இருந்தேன். ஸோ விளையாட வந்து அந்த ஒட்டுறது போயிடுச்சு. அந்த பாடி லோஷன் ஆட் பண்ணியிருக்கனால ஸ்லைம் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதே நம்ம பாடி லோஷன் ஆட் பண்ணலை அப்படின்னா ஸ்லைம் டக்குன்னு வந்திருக்கும். பட் இது பாடி லோஷன் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும்ல. ஸோ அதை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் வரதுக்கு டைம் எடுத்துச்சு. பட் வந்துட்டு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக கிடச்சிச்சு ஸ்லைம். ஓகேங்களா? ஸோ ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், நம்ம வந்துட்டு லீஃப்லேயே ஸ்லைம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. க்ளூ கொஞ்சம் நிறையவே போட்டு நல்லாவே வந்து ஸ்லைம் ரெடி பண்ணியிருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்லைமு. அதே மாதிரி அந்த லீஃபில் ஒரு க்ளூ கூட இல்லாமல் நம்ம எல்லாத்தையுமே அப்படியே வந்து எடுத்துட்டோம் பாருங்கள். ஸோ சூப்பராக வந்து வந்துருச்சு. இதனால் பெரிய லீஃபாக இருந்ததுனால நல்லா இருந்துச்சு. இந்த சேலஞ்சிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங் ஸ்லைம் மேக்கிங் சேலஞ்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த சேலஞ்சிங் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சா, பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைமில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூட பாடி லோஷன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த பாடி லோஷன் ஆட் பண்ணும்போது நல்ல சாஃப்ட்னஸாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸ்லைம். ஸோ அதனால் கொஞ்சமாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளாண்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கடையில் வாங்குகிற ஸ்லைம் மாதிரியே. இதை நம்ம பவுலில் பண்ணியிருந்தோம்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணியிருந்துருக்கலாம். பட் நம்ம பவுலில் பண்ணல, லீஃபில் பண்ணியிருக்கோங்கனால நம்ம தண்ணியே ஊற்றாமல் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ வந்துட்டு இதில் கண்டிப்பாக பபிள்ஸ் கூட வரும். நான் பபிள்ஸ் ட்ரை பண்ணல. ஸோ நீங்கள் செஞ்சிங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் பபிள்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் பபிள்ஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன சேலஞ்சிங் கொடுக்கணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.